நீங்க எப்படி மீட் பண்ணீங்க? இன்ஸ்டாகிராம்ல. எப்போ மீட் பண்ணீங்க? 3 years ஆகுது. 3 years மேல. அதாவது நீ 9வது படிக்கும்போது. எனக்கு இப்ப ஏஜ் பாத்தீங்கன்னா 20. 6வது படிக்கிற மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேருமே. ஃப்ரெண்ட்ஸா நீங்க? லவ் பண்றேன் அவங்கள. கப்பிள்ஸ் அப்படின்னு வச்சு. என்னடி சொல்ற? பெண்களுக்கு பொதுவா ஆண் மேல் தானே அன்பு வரும், லவ் வரும். எனக்கு குட்டி மேல வந்திருக்கு. நீ என்ன சொல்ற? சரி, இப்ப கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கீங்களா? பண்ண விட்டாங்கன்னா அதுவும் பண்ணலாம் தான். என்னடி சொல்ற? நல்லா பாத்துப்பாங்க, பாத்துக்காமலாம் இல்ல. டீ குடிக்கிற கடை, அதுல கிளாஸ்லாம் கழுவி செஞ்சாங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபாய். அதெல்லாம் செஞ்சு பாத்துட்டு இருந்தாங்க. காதலுக்கு இஷ்டம். வரைக்கும் உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பேன், இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்த மாட்டேன். உங்க அப்பா இருக்கிற இடத்துல இருந்து நான் உன்னை பாத்துப்பேன். லவ் யூ சொல்லுங்க. லவ் யூ டு. எந்த ஆணை பார்த்தாலுமே இவனை லவ் பண்ணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது இல்ல? வந்திருக்கு, ஆனா அந்த அளவுக்கு லாங்கா போகல. வந்திருக்கு, ஆனா அந்த அளவுக்கு லாங்கா போகல. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போக சொல்லி. 2 பேரும் ஸ்கூலுக்கு எல்லாம் போக மாட்டீங்களா? இதுல யாரு ஆம்பளை மாதிரி உங்கள? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். எதனால இப்ப வெளியில வந்து இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்குறீங்க? ஒரு ஜஸ்ட் டைம் பாஸ். Got the man with the plan right here. Bringing swag with the man right here. எதுவுமே இனிமே வந்து நீ வேலைக்கு போக போறியா இல்லையா? இல்ல, அவங்களுக்கு இல்ல நடக்க முடியாது, கொஞ்சம் மூச்சு வாங்குறதுனால ரொம்ப தூரமா லாங்கா நடந்துட்டே இருந்தேன்னா மூச்சு கொஞ்சம் வாங்க. இல்ல எங்களுக்கு எல்லாம் வாங்காது இல்ல, பைத்தியக்காரியாடி. நீங்க என்னமா அந்த டோரா புஜ்ஜி மாதிரி வந்து ஏதாவது பிளான் பண்றீங்களா? அப்படி எல்லாம் இல்ல. எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நாங்க ரீல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். அவங்கள பார்த்து தான் நாங்க எடுக்கணும்லாம் கிடையாது. அவங்கள மாதிரி தான் வரணும்னாக்கா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வழியெல்லாம் தாண்டி வந்திருக்கோம்ல. அப்ப நாங்க அதையும் போட்டிருக்கணும். அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு இப்படி இருக்க பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். கப்பிள்ஸ்னாவே எல்லா நேச்சுரலா எல்லா கப்பிள்ஸுமே எங்களுக்கு பிடிக்கும். ஆணு பெண்ணு அந்த மாதிரி எல்லா கப்பிள்ஸுமே பிடிக்கும். அவங்கள வந்து நம்ம மாதிரி இருக்கேன், நம்மளும் பொண்ணு இப்படி இருக்கோம், அவங்களும் அப்படி இருக்காங்க. அதனால கொஞ்சம் லைக் பிடிக்கும், லைக் பண்ணுவோம். இதுல யாரு ஆம்பளை மாதிரி? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்ப ஏன் அந்த முடி வச்சிருக்கு? முடி வச்சிருக்கேனாக்கா ஹேர் கட் பண்ணலாம் தான் இருக்கு. இல்ல ரொம்ப லாங் அது பார்க்கும் போதே எனக்கே ஒரு டைம் யோசிப்பேன். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு கூட எனக்கு ஹேர் இருக்காது. எதுக்கு அதை வெட்டுறோம், நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருந்தா வெட்டுவோமா அப்படின்ற மாதிரி எனக்கே தோணும். இவங்களும் வெட்டுறேன், இப்ப கூட பர்த்டே போச்சு வெட்டவா அப்படின்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு வெட்டிக்கிறதுக்கு இஷ்டம் தான். எனக்கு தான் பார்க்கும் போது வேண்டாம், அது ரொம்ப லாங்கா இருக்கு, அது எனக்கே கஷ்டமா இருக்கும். சரி, இப்ப கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கீங்களா? பண்ண விட்டாங்கன்னா அதுவும் பண்ணலாம் தான். ஆனா வேண்டாம். இப்போ எங்களுக்கு வந்து நாங்க கப்பிள்ஸா இருக்கணும். எங்களை யாருமே என்ன சொல்றது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்ன வரைக்குமே எங்களை அப்பப்போ ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்னா அம்மா வந்து எதுக்கு பண்றீங்க, இதுக்கப்புறம் பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா நான் வீடை காலி பண்ண சொல்லிருவேன், நாங்க வந்து அசிங்கப்படுத்தி. கல்யாணம் ஏதாவது ஐடியா இருக்கா? பண்ணிக்க போறீங்களா? நாங்களே சும்மா பண்ணிலாம் இருக்கோம். நாங்க அப்படியே சும்மா போட்டோ எடுக்கிறதுக்கு இந்த போட்டோ ஷூட் எல்லாம் கொடுக்க போல, அதுக்காக நாங்களே வீட்டுல ஃப்ரேம் எல்லாம் வச்சிருக்கோம். சும்மா பண்ணுவோம் அவள்னா. அதுக்கப்புறம் அப்படியே போட்டோக்காக. மத்தபடி இது வெளியே போட்டா இதுக்கே இந்த அளவுக்கு கேள்வி கேக்குறாங்க. நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வெளில போனோம்னா பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு, ஆசை இருக்கு. ஆனா இதுக்கே எங்களுக்கு நிறைய பேர் கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. இதெல்லாம் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க? குழந்தை வேணும்னா எப்படி? இல்ல, எனக்கு வந்து நிறைய குழந்தை பார்த்தாலாம் எனக்கு பிடிக்கும். அழகா இருக்காங்க, அழகா இருக்கு பாப்பா அப்படின்லாம் யோசிப்பேன். அது அந்த நிமிஷத்துக்கு தான். அப்படியே போயிட்ட பிறகு அது அப்படியே மறந்துடும். மத்தபடி இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு இப்போதைக்கு. சரி, உங்க 2 பேருக்குமே ஒரு வாரிசு இருக்கணும் இல்லையா? ஆமா, இது எங்க அப்பா இது எங்க அம்மான்னு சொல்லிக்க. சோ அது எப்படி பண்ண போறீங்க இப்போதைக்கு? ஆனா எனக்கு ஐடியாலாம் இல்ல. அதுக்கப்புறம் ஐடியா இருந்துச்சுன்னா அவளே அப்பப்ப சொல்லுவா, அப்படி ஏதாவது ஆசை இருந்துச்சுனாக்கா உன்னால ஆபரேஷன் பண்ண முடியலாம் கூட பரவாயில்ல, ஆசிரியர் வந்து நம்ம குழந்தை எடுத்து பாத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவா. ஒரு டைம் நான் சொல்லியிருக்கேன். இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் கிடையாது, கொடுக்க மாட்டாங்க குழந்தையெல்லாம். எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டாங்க. நீங்க 2 பேரும் இப்படிதான் அப்படின்ட்டு கொஞ்சம் எங்களை ஃப்ரீயா விட்டாங்கனாலே இவங்களே எல்லாத்துக்குமே ஆபரேஷன் எல்லாம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவங்களே என்ன நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. பண்ணிக்கவா, பண்ணிக்கலாமா, யாருக்குன்னா ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. நாங்களே நிறைய இந்த அவார்ட்லாம் வாங்க போவோம். அப்பெல்லாம் கூட ஒரு பிரதர் நாங்க பார்த்திருக்கோம். அவங்க நேம் சொல்லல. அவங்கள பார்க்கும் போதே தோண வச்சு அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்ட்டு. அப்புறம் இதை வேற நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எதுக்கு, நீ இவ பொண்ணுதான் தெரிஞ்சிருச்சு, ஸ்டார்டிங்லயே செஞ்சு மறைச்சிருந்தாலும் தப்பு. அவங்க எப்படி அதை எதிர்பார்ப்பாங்க எங்க வீட்டுல இருந்து தெரியல. எனக்கு என்னன்னா இவங்கள அடிக்கிறாங்க, என்ன கூட அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாங்க. திருநம்பியா மாறணும்னு ஏதாவது இருக்கா உனக்கு? அப்படிலாம் இல்ல. எனக்கு வந்து
ஐயோ லைஃப் ஃபுல்லா இவ கூட இருக்கணும்னா அதுக்காக என்ன பண்ணலாம்னு தான் யோசிப்பேன். அதுக்காக என்ன வேணா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு வாட்டி ஆபரேஷன் பண்ணிட்டு அவங்க வீட்டுல ஒத்துப்பாங்களா அவங்க வீட்டை பத்தி நீ ஏமா யோசி? அப்படியாச்சு அவங்க அவளுக்கு பிரச்சனை ஓகே தான், பண்ணுவாங்க. அவளுக்கு எனக்கு பிரச்சனை okay தான். அவங்க வீட்டுல இருக்கவங்க தானே மெயினா பிரச்சனையே. அவங்களுக்கு அவளுக்கு என்னன்னா, okay நீ தான். ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொல்லுவாங்க எங்க வீட்லயே. எதனால இப்ப வெளியில வந்து இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்குறீங்க? ஒரு